ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 4 எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா. எட்ஜஸ் வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு தாமரை போடுறதுக்கு, இந்த மாதிரி டிசைன்லாம் நிறையா போடுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாமரை போடுறதுக்கு, அந்த லீஃப் போடுறதுக்கு, இந்த நெக்குகளே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான டிசைன்ஸ்லாம் வரும். அந்த எட்ஜு வந்து நம்ம எப்படி போடணும்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எட்ஜஸ்லாம் எப்படி போடலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா 4 எட்ஜஸ் போகுது. ஸோ இந்த எட்ஜஸ் வந்து நான் எப்படி டேர்ன் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோ நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச்சில் நம்ம போட்ட மாதிரி நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும். அதே மாதிரி செகண்ட் விரலுக்கு அந்த நாட்டை பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி வர வழியை சுற்றி கொண்டு வந்து பிடிச்சிக்கிறோன்னு கட்டை வரல. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி செயின் ஸ்டிச்சில் போட்டிருக்கேன். செயின் ஸ்டிச் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கிளாஸ் 2 ஒன்று போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்காதவங்க லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீடில் அதே மாதிரி தான் முன்னாடி ஒரு பஞ்ச் பண்ணிக்கிறணும். மேலே வந்து நீடில் இருக்கணும், கீழே வந்து அந்த த்ரெட் ஹேண்ட் இருக்கணும். ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த நீடில் வந்து வெளியில் எடுத்துடணும். எடுத்துட்டு நீங்கள் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம், அதாவது இப்போ எடுத்தோடு நீங்கள் லைன் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு நூல் விடலாம். பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ப்ளஸ் அது வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். நீங்கள் வந்து பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த நூல் வந்து லாக் ஆகிக்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் வராது. அதுக்காக தான் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் ஆரம்பிங்க. அந்த போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி வீடியோவில் பாருங்கள். பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் போடுங்க. இப்போ ஆஸ் யூஷுவலாக நம்ம செயின் ஸ்டிச் வந்து நம்ம நான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா டிசைன், அந்த டிசைனுக்குள்ளேயே தான் போடணும். டிசைன் விட்டு நகலக்கூடாது. அதுக்காக தான் நம்ம டிசைன் நம்ம போடுறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் போகணும். கீழே இருக்கிற பார்த்தீங்களா, கீழே இருக்கிற லைனுக்கு நம்ம போடணும். ஸோ அது வந்து நம்ம ஒரு நாட் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த எட்ஜ் வந்து வரும். பார்த்தீங்கன்னா வீடியோவில் பாருங்கள். கொஞ்சம் நீங்கள் பிகினர்ஸ்னால் கொஞ்சம் தள்ளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிறவங்க வந்து அந்த இது தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் தள்ளியே கொஞ்சம் குட்டியாக போட்டுக்கலாம். ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு இது நாட்டை நூல் எடுத்து எந்த டைரக்ஷனாக நம்ம போட போகிறோம் அப்படின்ற அந்த டைரக்ஷன்லேயே நம்ம நூல் எடுத்து ஒரு பஞ்ச் பண்ணி அஸ் யூஷுவலாக ஒரு செயின் ஸ்டிச் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு அந்த டைரக்ஷன் தான் முக்கியம். நீங்கள் வந்து அந்த பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் எந்த டைரக்ஷனில் கொண்டு போகிறீங்களோ அந்த டைரக்ஷனில் தான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து நீட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பேக் ஸ்டிச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பேக் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு கார்னர்ஸ் வந்து கரெக்டாக தெரியும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேக் ஸ்டிச் நம்ம கற்றுக்குறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் ப்ளவுஸில் போடுறீங்க அப்படின்னா இந்த டிசைன் இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா இந்த பேக் ஸ்டிச் இந்த பாயிண்ட் உங்களுக்கு போட்டால் தான் அந்த ஒரு டிசைனுக்கான ஃபினிஷிங் லுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி தான் அந்த எண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இப்போ கீழேருந்து மேலே கொண்டு போகிறோம்னா கீழேருந்து மேலேக்கு அதேமாதிரி பேக் ஸ்டிச் போட்டு எந்த டிசைன் நம்ம மேலே கொண்டு போகிறோம்னா அதுக்கு நேராக கொண்டு வந்துடணும். நீடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான். இது வந்து இந்த மாதிரி நம்ம போட ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். போட போட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். ரெண்டாவது இந்த மாதிரி டிசைன்ஸில் நிறைய வளைஞ்சு நம்ம போடும் போது நம்ம ஆவுனா ஸ்டாண்டை திருப்பிக்கிட்டே இருப்பாங்க பிகினர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அவசியம் ஸ்டாண்டை திருப்பணுன்ற அவசியமும் இல்லை. நீங்கள் இருந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 4th ஏஜ் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரு பஞ்ச் பண்ணி ஒரு பேக் ஸ்டிச்சுக்கு ஒரு பஞ்ச் பண்ணிடணும். பண்ணி இப்போ எந்த டைரக்ஷனா லெஃப்ட் டு ரைட் கொண்டு வரோம்னா அதே டைரக்ஷனுக்கு நீங்கள் கொண்டு வரணும். ரைட், அதே மாதிரியே நீங்கள் கொண்டு வந்து செயின் ஸ்டிச் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கும் உங்களுக்கு வந்து கரெக்டான அந்த ஏஜ் தெரியுது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியுது. இப்போ
வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா என் நாட் ஒன்று போட்டுடலாம். ஆல்ரெடி நான் கிளாஸ் 4ல் வந்து என் நாட் எப்படி போடணும் அப்படின்றத வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி என் நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். இதுதான் வந்து கார்னர். இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ட்ரையாங்கிள்ல போடலாம், இல்ல ரெக்டாங்கிள் போடலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு நிறைய மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறையாவே இருக்கு. நான் அடுத்தடுத்து வர கிளாஸஸ்ல நான் சொல்றேன். நீங்க இந்த எட்ஜ் ப்ராக்டிஸ் வந்து நீங்க போட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பிகினர்ஸ். இது போட போட உங்களுக்கு நல்லாவே பர்ஃபெக்டான. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.